வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி இந்த வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோக்களை உங்களோட போடுவதில் எனக்கு சந்தோஷம். என்னென்றால் இது நான் முக்கியமாக இன்றைக்கு போடப்படுகின்ற வீடியோ. இவ்வளவு காலமே நான் யோசித்தேன், எங்களுடைய முக்கியமான ஒரு நபர் ஏன் எனக்கு எதிராக, உதாரணத்துக்கு உங்களுக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கும், கம்பவாரதி என்று சொல்லப்படுகிற நபர் ஏன் எனக்கு எதிராகவும் கௌசல்யா நரேந்திரனுக்கு எதிராகவும் இவ்வளவு காலமும் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்து எங்களை ஒரு தமிழ் மக்களுக்கும் இந்து மத மக்களுக்கும் எதிரானவர்களாக இவர் பிதற்றி கொண்டிருந்தார் என்பது தொடர்பாக எனக்கு ஒரு பலத்த சந்தேகம். இந்த அற்ப பதரை எனக்கு யாரென்றே தெரியாது. இந்த அற்ப பதரை நான் கண்டதே இல்லை. தனக்குத்தானே கம்பவாரதி, கம்பிவாரதி, கம்பென்ற வாரதி என்று பெயர்களை வைத்துக்கொண்டு தனக்குத்தானே ஒரு திருநீரையும் பட்டையும் அடித்து கொண்டு இவனுகள் செய்கிற அட்டகாசங்கள் ஒரு அளவில்லை. இவர் மற்றவர் இன்னொரு குடிமி போட்ட இன்னொருத்தர் இருக்கிறார். இவன்களுக்கெல்லாம் சிவருமான் நீதான் தமிழர்களுடைய கலாச்சார காவலன், நீதான் தமிழர்களுடைய சைவ சித்தாந்த காவலன். நாங்களும் ஆண்டு 8ஆம் ஆண்டுகளிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே தீட்சை பெற்று சிவபெருமான் முருகன் என்று திரிந்தார்கள் தான். நல்லூரிலே கொம்பு தூக்கி கொண்டு 2000 ஆண்டும் 2002ஆம் ஆண்டு கால பகுதியிலே திரிந்தவர்கள் தான். எங்களுக்குடைய சமயப்பற்று எங்களோட இருக்கணும். அதை நாங்கள் யாருக்குமே சுட்டி காட்டணும் இல்லை. அதே நேரம் கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கைகளையும் முஸ்லீம் மக்களுடைய நம்பிக்கைகளையும் பௌத்த மக்களுடைய நம்பிக்கைகளையும் நான் தெளிவாக மதிப்பவன். ஆனால் இந்த அற்ப பதர் என்னை நோக்கியும் தங்கை கௌசல்யா பற்றியும் புத்தகங்களை எழுதும்போது நான் யோசித்தேன், இந்த ஆன்மீகத்தை நாடிய சர்வமும் துறந்த இந்த அற்ப பதர், இந்த தசை பிண்டம் எதற்காக எங்களை நோக்கி கற்களை எறிகிறது என்ற ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று எனக்கு இருந்தது. ஆனால் அதை நான் யோசித்து விட்டு பிறகு யோசித்தேன், சரி, இவருக்கு ஏதோ எங்களுடைய இனத்தின் காவலன், தமிழர்களின் சொத்து, பிரச்சார பீரங்கி அண்ணல் சுமந்திரனோடு ஏதோ தொடர்பு இருக்குதா கதைத்தார்கள். நான் அதை ஆழமாக தேடி பார்க்கவில்லை. ஆனால் இப்போது தான் இந்த வீடியோ ஒன்றை என்னிடம் அம்பற்றிருக்கிறது. இது ஒருடமும் அல்ல, சுமந்திரன் அவர்கள் கடந்த பொது தேர்தலுக்காக தன்னை பற்றி கம்பவாரதி அவர்கள் சொல்லிக்கொண்ட விடயத்தை தன்னுடைய யூடியூப்பிலே பதிவேற்றம் செய்திருக்கிறார். அதை நான் போடுகிறேன், அதை கேட்போம். கேட்டுவிட்டு மிகுதியை நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். முதலாவதாக அந்த வீடியோவுக்கு செல்வோம். அப்போது உங்களுக்கு தெரியும், இந்த கம்பபாரதி என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களுடைய கலாச்சார பீரங்கிகள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் சம்பந்தமாக தனிப்பட்ட ரீதியில் ஆராய்வதற்கு நான் தயாராகவில்லை. ஆனால் நான் ஒரு நாள் துறவரம் போகின்ற போது தேவையில்லாமல் இன்னொரு பொதுமகனை நோக்கி கையை நீட்ட மாட்டேன். இவர் என்னை நோக்கியும் கௌசல்யா நரேந்திரனை நோக்கி நீட்டிய கைக்கு நான் அதை மறந்துட்டேன். என்றால் இவர் ஒரு வயசு மூத்தவர், ஆன்மீகவாதி என்று சொல்லிக் கொள்கிறார். ஆகவே நாங்கள் அதை மறந்து விட்டோம். ஆனால் தற்செயலாக கிடைத்த வீடியோ இவர் சுமந்திரனிட இப்படிப்பட்ட உலக்கை என்பதற்குரிய நல்ல வீடியோ ஒன்றை போடுகிறேன், அதை பாருங்கள். முதலில் அதை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு கதைகளை கதைப்போம். சுமந்திரனை நான் முழுமையாக ஆதரிக்கிற ஒருவன், அதை வெளிப்படையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படையாக ஆதரிக்கிறேன் என்றால் அவரிலே எந்த குற்றமும் இல்லை, எந்த பிழையும் இல்லை என்று அதற்கு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தலைவர்களுக்குள்ளே ஆளுமையும் அறிவும் தெளிவும் உள்ள ஒரு தலைவராக அவர்தான் இருக்கிறார். ஒப்பிடுகையில் அவருக்கு சமமான ஒருவர் மாற்றுக் கட்சிகளிலேயோ நம் கட்சிகளிலேயோ கூட இல்லை என்பது நிச்சயமான உண்மை. அந்த ஒப்பீட்டில் நாம் சுமந்திரனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்றால், 10 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை அடுத்தடுத்து சொன்னால் 11ஆவதாக வருகிறவர் தானும் அதை பற்றி ஒன்றும் தெரியாவிட்டாலும் அந்த பொய்யை ஏற்றுக்கொண்டு பேச தொடங்குகிறார். இதுதான் நடக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு சுமந்திரன் மீதான ஒரு கசப்பு பல பேராலே வளர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், சுமந்திரன் ஒரு சுயநலவாதி அல்ல. அவர் இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய வக்கீல்களுக்குள்ளே தலை சிறந்த வக்கீல்களை எண்ணினால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்குள்ளே வரக்கூடிய ஒருவர். ஒரு வழக்குக்கு அவர் வாங்கக்கூடிய அந்த ஃபீஸ் அந்த தொகையை எனக்கு ஓரளவு தெரியும். அவர் நினைத்திருந்தால் இந்த அரசியலையே தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு தன் வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக நிறைவாக வாழ்ந்திருக்க முடியும். அப்படி சில வக்கீல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுமந்திரன் இந்த அரசியலுக்குள்ளே நுழைந்த பிறகு, போருக்கு பிறகான இந்த காலத்திலே அரசியலுக்குள்ளே நுழைந்த பிறகு
எத்தனையோ பேர் அவரை திட்டிக் கொண்டிருக்கிற பொழுதும் அதை பற்றி கவலை இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இந்த இனத்தினுடைய உயர்வுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதை யாரும் மறக்க முடியாது. பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, அல்லது நாட்டிலே தமிழ் மக்களுக்காக ஏதாவது பிரச்சனை நடக்கிற பொழுதானாலும் சரி, முதல் முகம் கொடுக்கிறவர் அவராகத்தான் இருக்கிறார். சட்ட ரீதியாகவும் சரி, மக்கள் பிரதிநிதியாகவும் சரி, பாராளுமன்றத்திலேயும் சரி, அவர் கொடுக்கிற குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நம்முடைய தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு செய்ய பல பேர் முற்பட்ட பொழுது அவர்தான் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காடி அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடித்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தன்னுடைய மதம் சார்ந்து அவர் இயங்குகிறார் என்ற கருத்து முழுமையான பிழையான ஒரு கருத்து. அதை நான் தெளிவுபட சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்றபடியால் அவர் ஒரு கிறிஸ்தவ மத ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர் என்று சில பேர் ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை செல்வாவும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தவர் தான். அவரால் தான் நம் இனம் சரியான முறையிலே வழிபடுத்தப்பட்டது என்பதையும் நாம் மறக்க முடியாது. அவர் ஒரு கிறிஸ்தவ ஆதிக்கத்துக்கு உட்படாதவர் என்பதை நான் நிறுவனத்தோடு இந்த இடத்திலே சொல்ல முடியும். இந்த மதம் சார்ந்தவன் என்ற வகையிலே சொல்ல முடியும். சில காலத்துக்கு முன்பாக திருக்கேஸ்வரத்திலே ஒரு அலங்கார வளைவு வைக்கப்பட்ட பொழுது ஒரு பாதிரியார் தலைமையிலே ஒரு வன்முறை கூட்டம் வந்து அந்த வளைவை எல்லாம் உடைத்து நொறுக்கிய செய்தி எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அது புகைப்படத்தோடு பாதிரியார் நின்று அந்த செயலை செய்கிற படம் வந்தது. ஒரு மதம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு புகழ்பெற்ற ஆலயத்திலே நடந்த இந்த வன்முறைக்கு கிறிஸ்தவ மதம் சார்ந்த அந்த மன்னார் பகுதியில் இருந்த பிஷப் உட்பட யாரும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இது ஒரு ஊக செய்தி அல்ல, நிரூபணமான செய்தி. உண்மையிலே அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இந்த நிலையிலே இந்த விடயம் பற்றி ஒரு வழக்கை தொடுத்து மன்னாரிலே ஒரு வழக்கை தொடுத்து இன்று வரை அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறவர் சுமந்திரன் தான். எனக்கு அவரோட தொடர்புண்டு என்ற வகையிலே எனக்கு தெரியும். கிறிஸ்தவ மத போதகர்கள் அல்லது கிறிஸ்தவ மதம் சார்ந்த பெரியவர்கள் இந்த வழக்கிலே இவர் தலையிடக்கூடாது என்று கூட விரும்பி அவருக்கு நெருக்கடிகள் கொடுத்தார்கள். ஆனால் நீதிக்கு சார்பாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக மிக துணிவாக அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அவர்தான் இன்றைக்கு நடத்தி வருகிறார். ஆகவே நான் எடுத்துக்கொண்ட அந்த விடயத்துக்கு நேர்மையாக செயல்பட்டு வருகிறார். அவரை வீணாக ஒரு கிறிஸ்தவ மதவாதியாக காட்ட நினைப்பது என்பது அவருடைய ஆற்றலை மழுங்கச் செய்வதற்கான ஒரு வேலை என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை. அதுபோல புலிகளுக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்தை வைத்து உடனே அதை சொன்ன உடனே எல்லாரும் மனம் மாறுவார்கள் என்று அவர் மேலே பழி தூற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அது ஏன் அந்த பழி வந்தது என்று நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். சுமந்திரன் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படையாக சொன்னார். பல இடங்களிலே சொன்னார். என்னவென்றால் தான் வன்முறைக்கு ஆதரவாளன் அல்ல. இது ஒரு ஜனநாயக நாட்டிலே இதை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. எனக்கு வன்முறையிலே ஈடுபாடு இல்லை என்றால் நான் வன்முறைக்கு ஆதரவாளன் இல்லை என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது. அதைத்தான் அவர் தெளிவுபட வழியிலே எடுத்து சொன்னார். இதை வைத்துக் கொண்டு அவர் வன்முறைக்கு ஆதரவாளர் இல்லை என்று சொன்னதற்காக அவரை புலிகளினுடைய எதிரியாக ஆக்க பார்க்கிறார்கள் இந்த மற்றைய தலைவர்கள். நான் உண்மையிலே சொல்வேன், நான் அதை பற்றி எழுதியும் இருக்கிறேன். சுமந்திரன் இதை வெளிப்படையாக தான் வன்முறைக்கு ஆதரவில்லை என்பதை வெளிப்படையாக சொன்னார். மற்ற கட்சிகளிலே இருக்கக்கூடிய பல பேரும் புலிகளுக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் தாங்கள் ஏதோ இன்றைக்கு அவர்கள் புலிகளுக்கு எதிரானவர்கள், புலிகள் அவர்களோடு மோதி இருக்கிறார்கள், பிறகு அவர்களை மன்னித்திருக்கிறார்கள். இன்று வரை அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே புலிகளுக்கு எதிரான கருத்து தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருந்து கொண்டு அவர்கள் ஏதோ சுமந்திரன் புலிகளுக்கு எதிரானவர் என்று குற்றம் சாட்டுவது என்பது பொருத்தம் இல்லாத விஷயம். ஆகவே நான் நிறைவாக சொல்லுவேன், சுமந்திரனிலே குற்றம் சாட்டுவது என்பது ஒரு கெட்டிக்காரன் இருந்தால் அவன் இந்த நம்முடைய இனத்துக்கு வருகிற தீமைகளை எல்லாம் தடுத்து விடுவான் என்று நினைத்துத்தானோ என்னவோ யாருடைய பின்னணியிலோ சுமந்திரனை இந்த இடத்திலே இருந்து ஒதுக்கி விட வேண்டும் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் முயற்சி செய்கிறார்கள். வெளிநாடுகளிலே இருந்து வரக்கூடிய தங்களுடைய பணத்தை கொண்டு வரக்கூடிய பல பேர் பாராளுமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசையோடு பல முயற்சிகள் செய்கிறார்கள். அவர்களுக்கும் சுமந்திரன் ஒரு இடைஞ்சலாகத்தான் தெரிகிறார். ஆகவேதான் சுமந்திரனை எந்தென்ன வகையிலே திட்டி தீர்க்க முடியுமோ ஊடகங்களை கைப்பற்றிக் கொண்டு அவர்கள் சொல்ல மக்களும் அது உண்மைதானோ என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை வந்திருக்கிறது. நடுநிலையோடு நான் சொல்லுகிறேன், எனக்கு சுமந்திரன் மீதான எந்த பற்றுதலும் தனிப்பட்ட பற்றுதலும் இல்லை, எந்த விருப்பம் இல்லை. என்னை பொறுத்தளவிலே இன்றைய நிலையிலே தமிழ் தலைவர்களுக்குள்ளே சுமந்திரன் அளவு ஆற்றலோடு நிதானத்தோடு ஒருவரும் இல்லை. இனி யாராவது வரக்கூடும், வந்தால் நான் அவரை சிறப்பானவர் என்று சொல்வேன். இன்றைய நிலையிலே சுமந்திரனுக்கு நிகரான ஒருவர் இல்லை. சுமந்திரனை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப தவறுவோமானால் நம் இனத்துக்கு நாங்களே செய்கிற அது பெரும் தீங்காக முடியும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். ஆகவே தமிழ் மக்கள் அத்தனை பேரும் வாக்களித்து சுமந்திரனுக்கென்று வாக்களித்து இந்த முறை அவரை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், வேண்டுகோள். இதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.
அடையாளம் மாறா அரசியல் மாற்றத்திற்கு எம்.ஏ. சுமந்திரன். வீட்டு சின்னம் இலக்கம் 1. இந்த வீடியோ போடப்பட்டது எப்போ என்றால் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதிகளில் எங்களுடைய ஐயர் குடவள்ளல் சிந்தாமணி கோயில்மணி குஞ்சு அவர்கள் போட்ட இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் எப்படி மணி அடிக்கிறாருன்னு. இந்த நாதாரியினுடைய சோழியன் குடுமி சும்மா ஆடாதென்று சொல்லுவார்கள், நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்லுவார்கள். அதை விட நாதாரிகளுடைய சோழியன் குடுமி சும்மா நீ என்ன வேணுமண்டா, நீ ஒரு கள்ளன், நான் நேரடியாக சொல்லுகிறேன், நீ ஒரு ஆன்மீகவாதி அல்ல, நீ முற்றும் துறந்தவன் அல்ல, எங்களுடைய இந்து மதத்துக்கு நீ ஒரு சாபம், எங்களுடைய தமிழினத்துக்கும் இந்து மதத்துக்கும் நீ ஒரு சாபம். நீ கம்பி வாரதியாக இரு, கம்ப வாரதியாக இரு, என்ன வாரதியாகவும் இரு, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபம் என்னென்றால், உன்னை மாதிரியான அற்ப பதர்களை அப்போது வாங்கோ கதைப்பம் என்று கூட்டிக் கொண்டு போன எங்களுடைய வன்முறை கும்பல். உனக்கு தெளிவாக சொல்லுகிறேன், நீ சொல்லுகிறாய் என்னென்றால் அற்ப பதர், ஒரு நாதாரி, நீ என்னென்று சொல்லுகிறாய் என்றால் நாய்தாரி. நேரடியாக சொல்லுகிறேன், எந்த டிஃபமேஷன் வழக்குகளையும் நீ போட்டுக்கொள்ளு. நாய்தாரி, ஒரு நாதாரி பயல், நீ என்ன சொல்லுகிறாய் என்றால் அற்ப பதரே, தசை பிண்டமே, நீ என்ன சொல்லுகிறாய் என்றால் உன்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக போராடி 44,000 பேர் இந்த மண்ணுக்குள்ளே புதையுண்டு அவர்களுடைய ஆவி இப்போவும் எங்களுடைய மண்ணை சுற்றி கொண்டிருக்கிறது. உன்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு வன்முறை கும்பல். அற்ப பதருக்கு அந்த நேரம் அவர்கள் தண்டனையை கொடுத்திருந்தால் இந்த வார்த்தைகளை அடுத்தடுத்த இளைஞர் சமுதாயம் கேட்டிருக்க தேவை இருந்திருக்காது. இந்த அற்ப பதர் என்ன சொல்லுகிறது என்றால், தெளிவாக இந்த அற்ப பதனுடைய சுமந்திரனுடைய எலெக்ஷன் கேம்பெயின் வீடியோவை பாருங்கள், தெளிவாக பாருங்கள். ராக்கெட் சயின்ஸ் இல்லை, இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, தெளிவாக பாருங்கள். இந்த அற்பப்பதர் சொல்லுகிறது எங்களுடைய போராட்ட இயக்கம் எங்களுக்காக போய் கண்ணை மூடிக்கொண்டு வெடித்து சாம்பலாகி போன ஒவ்வொரு, நான் அண்மைய தினம் கூட ஒரு முகப்புத்தகத்திலே ஒரு 5-6 இளம் அக்காமார் கொண்டே குடுமையை காட்டினபடி வரும்போது கௌசல்யாவுக்கு காட்டியிருந்தேன். அப்போது அவள் கேட்டாள், அண்ணா இவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் பீரியட் வராதா, மாதவிடாய் வராதா, எப்படி சமாளித்திருப்பார்கள் என்று எனக்கு சொல்லுவதற்கு வசனம் இருக்கவில்லை. அவள் என் வயதை ஒட்டியவள், எனக்கு சொல்லுவதற்கு வசனம் இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த காலத்திலே எங்களுடைய பெண்கள், எங்களுடைய அக்காமார், அவர்கள் இப்போவுமே எத்தனையோ பேர் செத்தும், எத்தனையோ பேர் கைகால் இல்லாமல், எத்தனையோ பேர் கண் இல்லாமலும் வாழ்கிறார்கள். அவர்கள் அந்த காலத்தில் எவ்வளவு வலிகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சு கொண்டு, இப்போது மெஃபெனமிக் ஆசிட் மெஃபன் போடுகிறோம், ட்ரெனக்சமிக் ஆசிட் போடுகிறோம், நொரோதிஸ்ட்ரோன் எடுக்கிறோம், அப்படி இருக்க பீரியட்டை குறைக்கிறதுக்கு மெனோரியா விஓஜி என்று திரிகிறோம். அந்த காலத்தில் போராடின எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு என்ன வருத்தம், யார் மருந்து கொடுத்துருப்பார்? ஒருத்திக்கு ஹெவி மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் இருந்திருக்கும், இன்னொரு போராட்டக்காரிக்கு பீகோஸ்ட் பொலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரம் இருந்திருக்கும். எல்லாம் குண்டுகளால் துளைக்கப்பட்ட வலி. அந்த வலிகளை சுமந்த எங்களுடைய போராட்டவாதிகளை நான் பாராளுமன்றத்திலே நேராக போய் சிங்களத்திலே சொன்னவன். ஆகவே இந்த ஒரு வீடியோவை நான் சொல்வதிலே நான் வெட்கப்படவில்லை. நீ என்ன வழக்கென்றாலும் போட்டுக்கொள்ளு, நீ ஒரு அற்ப பதர், அவ்வளவுதான். நீ எங்களுடைய சிவனையும் முருகனையும் பிள்ளையாரையும் அவமதிக்கின்ற ஒரு பிண்டம், அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். நீ ஒரு பிணம், நீ ஒரு நடை பிணம். நீ எங்கே இப்போது தான் இந்த வீடியோவை பார்த்தேன், நீ இவ்வளவு குமுறுகின்ற போது நான் யோசித்தேன், ஒரு அற்ப பதர் எனக்கு எதிராக நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த கம்பி பாரதி என்று மன்னிக்கவும், கம்ப பாரதி, அது கம்பியா கம்பனோ எனக்கு தெரியாது. நான் கம்பி என்று எடுப்பது, நீ ஒரு ஆணி பாரதி, நீ ஒரு ஆணி பாரதியாக. எனக்கு உன்னுடைய பேர் ஜெயராஜ், நீ உனக்கு பேர் வைத்து கொண்ட பேர் தான் கம்பி பாரதி, கம்பாண்ட பாரதி. உண்ட ஆணி பாரதி, நீ இந்தியாவிலே கூட போய் வைரமுத்துவோடு அடிபட்டுக்கிறாய் என்று ஏதோ வீடியோவை பார்த்தேன், நான் அதை கவனிக்கவில்லை. என்னென்றால் நீ இந்த அரசியலில் ஒரு பாவமும் செய்யாத எனக்கு ஒரு அற்பப்பதராக என்னுடைய தங்கையை தங்கமண்டுனுடைய முகத்தில் சகல ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்கிறது. உன்னுடைய நீ எனக்கு எதிராக போட்ட நாடகங்களும் இருக்கிறது. நீயும் டிஃபமேஷனை போட்டுக்கொள்ளு, நானும் டிஃபமேஷனை போட்டுக்கொள்வோம். யாருடைய டிஃபமேஷன் கூட? நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் வைத்தியராகவும் என்னுடைய வேலையும் கூடவா? அல்ல நீ உண்ட போலி தேசியவாதி கம்பி, உனக்கு சிவபெருமான் தீட்சை தரவும் இல்லை, நீ மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தனும் இல்லை. நீ ஒரு காலத்திலே இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லி மக்களிட காசு அடிக்கிற ஒரு அற்ப பதர். நேரடியாக சொல்லுகிறேன், நீ சேர்த்த சொத்துக்கள், உன்னுடைய சொந்தங்கள் இருக்கிற சொத்துக்களை நாங்கள் ஆராய்வோம். அதுக்கு ஒரு காலம் வரும், அதுக்கு ஒரு மாகாண சபை வரும். அப்போது இந்த கள்ளசாமியார்களை நான் பார்த்துக்கொள்கிறேன். இந்த கள்ளசாமி, நீ போய் சுமந்திரனுடைய நேரம் கேட்கலாம், உன்னுடைய டிஃபமேஷன் வழக்கை நடத்தும்படி நீ போய் சுமந்திரனுடைய கேட்கலாம்.
எப்படி உனக்கு சொல்ல மனம் வரும்? எங்களுடைய போராட்ட இனக்குழு என்பது எங்களுடைய எனக்காக போராடி செத்தவர்கள், என்னுடைய தந்தையார் உட்பட எல்லாருமே ஒரு ஒரு பயங்கரவாதிகள். ஒரு என்ன சொல்லுகிறாய் நீ அதை? நீ சொன்ன வசனம் அதாவது வன்முறைக்காரர்கள். நாங்கள் அடே அற்ப பதரே, நீ அந்த காலத்தில் எங்கே இருந்தியோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆண்டவன் என்று ஒன்று இருந்தால் அந்த ஆண்டவனுக்கு தெரியும். நாங்கள் 80-83 டயர் போட்டு இருக்கும்போது நீ எங்கே இருந்தான்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு அற்ப பதராகிய நீ இப்போதான் உன்னுடைய பேக்ரவுண்ட் எனக்கு விளங்குகிறது. அப்போது நீங்கள் என்னை பற்றி ஒரு நாடகம் போடும்போது கூட நான் அதை கவனிக்கவில்லை. இப்போது உனக்கு ஒரு வயதுக்கு ஒரு மரியாதை தந்திருந்தேன். எந்த மரியாதையும் இல்லாமல் நேரடியாக என்னுடைய யூடியூப்பிலே இந்த கம்பி வாரதிக்கு நான் போடுகின்ற நேரடியான வீடியோ இது. நீ எப்படிப்பட்ட பின்புலத்தோடு என்னுடைய பாராளுமன்ற தேர்தல் நேரங்களையும் அதே நேரத்தில் என்னுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் நேரங்களையும் தங்கை கௌசல்யாவை அவமானப்படுத்தி நீ போட்ட பதிவுகள், உன்னுடைய நாடகங்கள் எல்லாமே என்னிடம் இருக்கிறது. முடிந்தால் கம்பி பாரதி நீ போட்டுக்கொள், உன் கம்பியை நான் அடக்குகிறேன். இப்படிக்கு உண்மையான இந்து, உண்மையான கிறிஸ்தவ மதத்தையும், உண்மையான பௌத்த மதத்தையும், உண்மையான இஸ்லாம் மதத்தையும் மதிக்கின்ற இலங்கை வாழ் குடிமகன் ராமநாதன் அர்ச்சுனா. நன்றி, வணக்கம்.